இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. Cleanse us with your precious blood. தூய்மையான ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை தூய்மையாக்கி விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் முடைக்கப்படட்டும். அனைத்து கட்டுகளும் முடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit. எல்லா சுத்தாவில் கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும். Father, in the mighty name of Jesus. இயேசுவே ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Mother Mary, intercede for us. எங்களுக்காக ஜெபியும் மாதமா. இயேசுவே நன்றி. Hail Mary, full of grace. The Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. இன்னைக்கு வந்து ஒன்று அரசர்கள் 3வது அதிகாரத்துல தான் இருக்கும். இங்கே கடைசி பகுதி 16வது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போறோம். இங்க எப்படி கடவுள் வந்து சாலமோனுக்கு ஞானத்தோட ஒரு கோரிக்கை, ஞானத்தின் கோரிக்கை, ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கோரிக்கை கேட்ட உடனே கடவுளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா அவருக்கு வந்து திருப்தியா இருக்கு. அப்ப அது வேற பல விஷயங்கள் கேட்பதுக்கு பதிலாக ஞானத்தை மக்களுக்காக நீ கேட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி வேற ஞானத்தை மட்டும் இல்லை, ஞானத்தோட அவரு பல ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறாரு. இன்னும் ஆண்டவரோட வழிகளை சென்றால் நீண்ட வாழ்வையும் அவருக்கு தருவேன் அப்படின்றாரு. இன்னைக்கு வந்து ஞானத்தோட இன்னொரு ஞானம்னா என்னென்ன விதமான ஞானங்கள் இருக்கு, அது நம்ம வாழ்க்கையில எப்படி அது முக்கியமா இருக்கு அப்படின்றத நம்ம பிப்லியத்துக்கு ஏற்றபடியாக நம்ம புரிஞ்சுக்குவோம். பழைய ஆகமத்துல ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்குவோம். இன்னும் ஆழமாக நம்ம போவோம். சரிங்களா? இன்னைக்கு ஞானம் வந்து இப்போ யாக்கோபின் நூல் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓகே நீதிமொழிகள் இருந்து நம்ம தொடங்குவோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 13வது வசனமும் 14வது வசனம் வாசிங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஞானம் அவங்களுக்கு கிடைத்திருக்கின்றோ அவங்களாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 13ம் 14ம் வாசிக்கிறீங்களா? ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பேறு பெற்றோர், மெய் அறிவை அடைந்தோர் நற்பேறு பெற்றோர். வெள்ளியை விட ஞானமே மிகுநலம் தருவது, பொன்னை விட ஞானத்தால் வரும் செல்வம் மேலானது. ஆமேன். ஆமேன். பொன்னை விட அது வந்து நமக்கு அதிகமான ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய விஷயம். 16வது வசனம், அதே 3வது அதிகாரத்துல 16வது வசனம் பாத்தீங்கன்னா, நீண்ட வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. வாசிங்க. அதன் வழக்கை நீடித்த ஆயுளை அருளுகின்றது, அதன் இடக்கை செல்வமும் மேன்மையும் கிடைக்க செய்கின்றது. ஆமேன். ஆமேன். செல்வமும் மேன்மையும் நமக்கு அது வழியாக கிடைக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது அதுல வந்து நமக்கு ஒரு சமாதானமும், அதுல நான் ஞானம் வரும்போது சமாதானமும் நல்ல ஒரு விஷயமும் 17ம் 18ம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சமாதானமும் இருக்கும், நம்ம நிறைவாகவும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். வாசிக்கிறீங்களா? 17 18. அதன் வழிகள் இன்பம் தரும் வழிகள், அதன் பாதைகள் யாவும் நலம் தருபவை. தன்னை அடைந்தோர்க்கு அது வாழ்விலும் கனிதரும் மரமாகும், அதனை பற்றி கொள்வோர் நற்பேறு பெற்றோர். ஆமீன். ஆமீன். இப்படி 4வது அதிகாரத்துல, இணைச்சட்ட நூல் 4வது அதிகாரத்துல 6வது வசனமும் 7வது வசனமும் நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். இது சாத்தான்றது அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு. ஞானத்தை வந்து நமக்கு வாழ்க்கையில இருந்ததுன்னா வாசிக்கிறீங்களா? 4வது அதிகாரத்துல 6வது வசனமும் 7வது வசனமும் பாத்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள், அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானம் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரின்பம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பார். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? ஆமேன். ஆமேன். இது ஞானத்தை நம்ம பெறும்போது வருகின்ற ஒரு விஷயங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பாக இருக்கும், பாவத்துக்கு விழாம நம்ம காப்பாற்றும். அது மட்டும் இல்ல,
நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வது. நம்ம செய்த அனைத்து விஷயங்கள்லையும் அதோட நமக்கு ஒரு திறனையும் தரும் இந்த ஞானம் அப்படின்றது. அந்த திறனை தான் வந்து சாலமனின் வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். நீதி இது எக்லேசியாஸ்டிக் சபை உரையாளர் 8வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, சபை உரையாளர் 8வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற அனைத்து விஷயத்துலையும் வந்து நம்ம நல்ல திறனோட நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். வாசிக்கிறீங்களா? சபை உரையாளர் 8வது அதிகாரத்தில் 5வது வசனம். எனக்கு இன்னும் திறன் வேணும், நான் செய்கின்ற விஷயங்கள்ல இன்னும் அறிவாற்றலோட செய்யணும், நான் சொல்லித்தர விஷயங்கள் வந்து நான் இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு நீங்கள் எடுத்திருக்கிற ஒரு பொறுப்பை இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஞானத்திற்காக ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சபை உரையாளர் 8வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவனது கட்டளைக்கு கீழ்ப்படியும் வரை உனக்கு தீங்கு வராது. அவன் சொல்வதை செய்வதற்குரிய காலத்தையும் வழியையும் ஞானம் உள்ளவன் அறிவான். ஆமென். ஆமென். ஞானம் உள்ளவன் அதை புரிஞ்சுக்குவான், அது எப்படி செய்யணும் அப்படின்றது ஒரு ஞானம் பொழியப்படும் அப்படின்ட்டு. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல 35வது வசனம், அது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றவர்களோட ஒரு அடையாளம். இந்த ஞானம் இருக்கின்றவர்கள் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல 35. என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர், ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும். ஆமீன். ஆமீன். அவங்கள யாரெல்லாம் வந்து தேடி அடைந்திருக்கின்றார்களோ, ஞானத்தை தேடி அடைந்திருக்கின்றார்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து ஆண்டவரோட கருணை இரக்கம் அவங்கள சுற்றி இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனிதர் கண்ணிலையும் சரி, கடவுள் கண்ணிலையிலையும் வந்து அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவன் ஆவாய், அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். ஆமென். ஆமென். நீதிமொழிகள் 24வது அதிகாரம், அதுல 3ம் 4ம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை கட்டி எழுப்புவது அப்படின்றது நாங்க போட்டிருக்கோம். எப்படி? ஞானத்தோட நம்ம தான் கட்டணும் அப்படின்ட்டு. ஞானம் வீட்டை கட்டும், மெய் அறிவு அதை உறுதியாக அமைக்கும். அருமையும் நேர்த்தியுமான பல பொருட்களால் அறிவு தன் அறைகளை நிரப்பும். ஆமென். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு அடித்தளமாக இருக்கின்ற ஒரு விஷயம் அப்படி இந்த ஞானம் அப்படின்றது. பல சூழ்நிலையில ஞானம் இல்லாதனால பல நேரத்தில் நமக்கு முடிவெடுப்பது முடிவெடுக்க முடியறது கிடையாது. சில சூழ்நிலையில நம்ம வந்து தடைகளாக வந்து நிக்குது. என்ன அடுத்த படி எடுத்து வைக்கணும் நமக்கு தெரியல, எந்த வழியில செல்லணும் நமக்கு தெரியல. இந்த ஞானம் இருக்கும்போது நமக்கெல்லாம் அது வந்து செய்ய முடியும். அடுத்த வசனம் 24வது அதிகாரத்திலேயே நீதிமொழிகள் அடுத்த வசனம் வந்து, ஞானம் இருக்கின்ற மனிதனை வந்து சக்தி எடுக்கின்ற மனிதனை விட வந்து மேலானவன் அப்படின்றது வந்து தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். நீதிமொழிகள் 24ல 5வது வசனம். வீரரை விட ஞானம் உள்ளவரே வலிமை மிக்கவர், வலிமை வாய்ந்தவரை விட அறிவுள்ளவரே மேம்பட்டவர். ஆமென். ஆமென். அறிவுள்ளவரே மேம்பட்டவர். நல்லா சக்தி இருக்கிற ஆளை வந்து பார்த்தா புரிஞ்சுக்கலாம், ஆனா ஞானம் இருக்கிற ஆளு அவரோட பேச்சை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இதே 13வது வசனமும் 14வது வசனமும் எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல ஒரு நிறைவு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம், சந்தோஷம் எல்லாம் வருகின்றது ஞானத்தின் வழியாக. இந்த நிறைவு, சந்தோஷம் எல்லாம் வரும். 24வது அதிகாரத்துல 13ம் 14ம் வாசிக்கிறீங்களா? பிள்ளாய் தேன் சாப்பிடு, அது நல்லது. கூட்டினின்று ஒழுகும் தேன் உன் வாய்க்கு தித்திப்பாய் இருக்கும். ஞானம் அறிவும் உனக்கு அவ்வாறே இனிமையா இருக்கும். அவற்றை நீ அடைந்தால் முடிவில் உனக்கு பயன் கிடைக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். ஆமேன். இந்த ஞானத்தை நம்ம எப்படி பெறுவது? அடுத்த கட்டம் ஞானத்தை எப்படி பெறுவது அப்படின்ட்டு ஏசையா 11வது அதிகாரத்துல 1வது வசனம் 1, 2 எடுத்து நம்ம வாசிப்போம். ஞானத்தை எப்படி பெறுவது? ஆவியானவர் ஆள நிரப்பப்படும் போது இந்த ஞானத்தை நம்ம பெறுவோம். வாசிக்கிறீங்களா? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும்.
ஞானம், மெய் உணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். ஆமேன். ஆமேன். ஆவியானவர் இதெல்லாம் நமக்கு அருளுகின்றார். ஆவியானவர் இதெல்லாம் நமக்கு அருளுகின்றார். இந்த ஞானத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது சிராக்கின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 26 27 எடுத்து வாசிச்சு பாருங்க. பாவத்தை விட்டு விலகி நம்ம கட்டளைகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும்னு ஆசைப்படும் போது ஆண்டவர் இந்த ஞானத்தை நமக்கு நம்ம வாழ்க்கையில பொழிவார். பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரே நான் அந்த தூய்மையை ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு நம்ம ஆண்டவரே நான் ஆவியானவரால் நிரப்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது நம்ம இது பெறுவோம். சீராக்கின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 26 27 வாசிக்கிறீங்களா? ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, அப்போது ஆண்டவரே உனக்கு ஞானத்தை வாரி வழங்குவார். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானம் நற்பயிற்சியும் ஆகும். பற்றுறுதியும் பணிவும் அவருக்கு மகிழ்ச்சி தரும். ஆமேன். ஆமேன். அவருக்கு மகிழ்ச்சி தருகின்ற விஷயம் அதெல்லாம். சீராக்கின் புத்தகத்திலேயே 6வது அதிகாரத்துல 18 19 எடுத்து வாசிப்பாங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த ஞானத்திற்காக தாகமோடு இருக்கணும். நம்ம ஒரு சில கட்டுப்பாடுகள், இந்த கட்டளைகள்லாம் பார்க்கும்போது எதுக்கு இவ்வளவு கட்டளைகள், எதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாம் இது வந்து ஒரு டிராஃபிக்ல சிக்னல் இருக்கிற மாதிரி, நம்ம பாதுகாப்புக்காக, நம்ம நலனுக்காக ஆண்டவர் வைத்த பாதுகாப்புக்காக வைத்த கட்டளைகள் இதெல்லாம் நம்ம நலனுக்காக. சீராக்கின் புத்தகம் 6வது அதிகாரத்துல 18 19 வாசிக்கிறீங்களா? குழந்தாய், இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்து கொள், முதுமையில் ஞானம் பெறுவாய். உழுது விதைத்து பின் நல்ல விளைச்சலுக்காக காத்திருக்கும் உழவர் போன்று ஞானத்தை அணுகு. ஞானத்துக்காக உழைப்போர் சிறிதளவே களைப்படைவர், விரைவிலேயே அதன் கனிகளை உண்பார். ஆமேன். ஆமேன். இந்த ஞானத்தை நம்ம வந்து பெறும்போது சரி, உடனடியா எல்லா ஞானமும் பொழியப்படாது. ஞானம் வந்துட்டே இருக்கும். ஆவியானவரே இன்னும் ஞானம் டெய்லி ஞானம் ஊட்டுவார். கடைசி வயசு எந்த வயசானாலும் இன்னும் ஆண்டவரால் இன்னும் அதிகமான ஞானத்தை நமக்கு தர முடியும். இந்த வசனத்துல நமக்கு அதுதான் புரிஞ்சுக்கலாம். யார் இந்த ஞானத்தை பெற மாட்டார், ஞானத்திற்கு தடையாக இருக்கின்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பல நேரத்துல ஞானம் வேணும் ஜெபிக்கிறோம், ஆனா ஞானம் நம்ம அந்த அளவுக்கு பெறுவது கிடையாது. அதுக்கு தடையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். நீதிமொழிகள் 11வது அதிகாரத்துல 8வது வசனம். கொஞ்சம் மெதுவா வாசிங்க, எல்லாரும் வந்து கொஞ்சம் அதை தியானிப்போம். நீதிமொழிகள் 11வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே, தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். ஆமீன். அப்படியே வந்து இந்த இருமாப்பு, நம்ம மற்றவங்களை வந்து ஏளனமா பார்ப்பது, தீர்ப்பளிப்பது, அந்த மாதிரி எண்ணங்கள், ஆணவத்தின் எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தா நம்மளால அந்த ஞானம் வருவதற்கு ஒரு தடையாக இருக்கும். ஆவியானவர் அங்க செயல்படுறதுக்கு அது ஒரு தடையாக இருக்கும். நீதிமொழிகள் 14வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். வாசிக்கிறீங்களா? ஒளியீனன் ஞானத்தை பெற முயலுவான், ஆனால் அதை அடையான். விவேகம் உள்ளவரோ அறிவை எளிதில் பெறுவார். ஆமேன். ஆமேன். விவேகம் உள்ளவரோ அத எளிதாக பெறுவார். நம்ம ஏளனமாக யாரையும் நம்ம வந்து சிந்திக்க கூடாது, பேசக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் வந்து நம்ம எந்த விதமான ஏளனமான சிந்தனைகள் நம்ம இடம் கொடுக்க கூடாது நம்ம வாழ்க்கையில. அது ஒரு ஞானம் வருவதற்கு அது ஒரு மிகப்பெரிய தடை. ஆண்டவரை உருவாக்கின விஷயம் இந்த ஞானம் அப்படின்றது, ஆண்டவரை உருவாக்கின ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம உணரணும், நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை உருவாக்கின ஒரு முக்கியமான விஷயம் அது. அவரோட ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது இந்த ஞானத்தை நம்ம வந்து நம்ம ஞானத்தை பெறுவோம். ஞானத்தை வந்து அவரோட வார்த்தையை வாசிக்கும் போதே இந்த ஞானத்தை நம்ம வந்து பெறுவோம். எந்த வசனங்கள் அப்படின்றது இப்போ ஞாபகம் வரலன்னா, மெயினா அந்த ஆண்டவரோட வார்த்தையை வந்து கேட்கும் போதே நம்ம வந்து ஞானத்தை நம்ம பெறுவோம். அதனால வார்த்தையை வாசிப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் மத்தேயு 7வது அதிகாரத்துல சில நேரத்தில் நமக்கு சிந்தனை வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஞானத்தை பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த தடைகளும் இருக்காது, வாழ்க்கையில தடையே இல்லாம நம்ம சென்றுடலாம். ஆனா அப்படி கிடையாது.
மத்தேயு 7வது அதிகாரத்துல 24ல இருந்து 29 வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஞானம் இருக்கோ ஞானம் இல்லையோ வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும். ஆனா ஞானத்தோட ஆவியானவரோட வழிநடத்துதலோட நம்ம செயல்படும் போது, ஆவியானவரோட வழிநடத்துதலோட நம்ம செயல்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஞானம் நம்ம பெறுவோம். என்ன முடிவு எடுக்கணும் நமக்கு தெரியும். எந்த விதத்துல இந்த சூழ்நிலையை கையாளணும் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நம்ம செயல்படுவோம். நம்ம சமாதானத்தோட இருப்போம், சந்தோஷத்தோட இருப்போம். மத்தேயு 7வது அதிகாரத்துல 24ல இருந்து 29 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறை மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆமேன். ஆமீன். சீராக்கின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 5வது வசனம். நான் சொன்ன வசனம் தான். அது ஞானத்தை ஆண்டவரோட வார்த்தையை வாசிக்கும் போது நம்ம ஞானம் பெறுகின்றோம். ஞானத்தை நம்ம அது வழியாக நம்ம பெறுகின்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சீராக்கின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று, என்றுமுள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். ஆமேன். ஆமீன். அந்த ஆண்டவரோட வார்த்தையும் அவரோட கட்டளைகளும் நம்ம வந்து கட்டளை கடைபிடித்து ஆண்டவரோட இதை நம்ம வந்து வாசிக்கும் தியானிக்கும் போது நம்ம இன்னும் ஞானத்தை பெறுவோம். அதுக்கு ஏற்றபடியாக நடக்கக்கூடிய கிருபை நம்ம பெறுவோம். சீராக்கின் புத்தகம் 51வது அதிகாரத்துல 18ல இருந்து 20 வரைக்கும் வாசிப்பாரு. சீராக்கின் புத்தகம் 51ல 18ல இருந்து 20 வரைக்கும் அதுல தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஞானத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வாசிங்க. ஞானத்தை கடைபிடிக்க முடிவு செய்தேன். நன்மை மீது பேரார்வம் கொண்டேன். நான் ஒருபோதும் வெட்கமுறேன். நான் ஞானத்தை அடைய போராடினேன். திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் கண்டிப்புடன் இருந்தேன். உயர் வானத்தை நோக்கி என் கைகளை உயர்த்தினேன். ஞானத்தை நான் இதுவரை அறியாதிருந்தது பற்றி புலம்பினேன். அதன்பால் என் உள்ளத்தை செலுத்தினேன். தூய்மையில் அதை கண்டு கொண்டேன். தொடக்கத்திலிருந்தே என் உள்ளத்தை அதன் மேல் பதித்தேன். இதன் பொருட்டு நான் என்றுமே கைவிடப்படேன். ஆமீன். எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம தூய்மையில வருகின்றோமோ அவ்வளவுக்கு நம்ம ஞானத்தை பெறுவோம். நம்ம பாவத்தை விட்டு விலகி ஆண்டவர் ஆவியானவரால் நிரப்பப்பட நம்ம இந்த பாவத்தை விட்டு விலக இன்னும் ஞானத்தால நிரப்பப்பட முடியும். பல நேரத்துல பாவத்தை விட்டு விலகாமல் நம்ம ஞானத்தை பெறணும், ஆவியானவரால் நிரப்பப்படணும், ஞானத்தை பெறணும் நம்ம ஆசைப்படுறோம். அந்த மாதிரி நடக்காது. நம்ம தூய்மைக்கும் நம்ம ஆசைப்படணும். அப்போ ஞானத்தை கேட்கும்போது தூய்மையில இருக்கணும். அப்போ ஞானத்தை கேட்கும்போது ஞானத்தை பெறுவோம். அந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்படுவோம் ஞானத்தால. சீராக்கின் புத்தகத்திலேயே 1வது அதிகாரத்திலேயே 9ம் 10ம் எடுத்து வாசிச்சு பாருங்க. யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கின்றார்களோ, இந்த தூய்மையை நேசிக்கின்றார்களோ, ஆண்டவர் அணுகி வரணும். தூய்மையில அணுகிதான் அப்பதான் அணுகி வர முடியும். சீராக்கின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 9ம் 10ம் வாசிக்கிறீங்களா? அவரே ஞானத்தை படைத்தவர், அதனை கண்டு கணக்கிட்டவர், தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர், தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார், தம் மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். ஆமேன். ஆமேன். சாலமன் எப்படி ஞானம் பெற்றாரு? 3வது அதிகாரத்துல அவரு ஆண்டவரை அன்பு செய்தார், ஆண்டவரை நேசித்து இருந்தார். அதனால அதுக்கப்புறம் வந்து அவரு அந்த பலியை செலுத்தி அதுக்கப்புறம் அவர் ஜெபிக்கும் போது அந்த ஞானத்தை பெறுகின்றார். நம்ம அன்பு செய்கின்றவர் அந்த மாதிரி இது பொழிவார். அவர் ஞானத்தை பொழிவார். அவர் மேல இருக்கின்ற அன்பில நம்ம தூய்மையை வந்து நேசிக்கும் போது நம்ம அதை பெறுவோம். பாவத்தை விட்டு விலகி செல்லும் போது நம்ம அதை பெறுவோம். இது நம்ம இன்னும் தெளிவாக இன்னும் புரிஞ்சுக்குவோம். 51வது அதிகாரத்திலேயே 27வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல
முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி செய்தால் உறுதியா நம்ம பெறுவோம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேருக்கு மட்டும் கிடைக்கிற விஷயம் கிடையாது. 51வது அதிகாரத்துல 27வது வசனம் வாசிக்கிறீங்களா? உங்கள் உங்கள் கண்களால் பாருங்கள், நான் சிறிதே முயன்றேன், மிகுந்த ஓய்வை எனக்கென கண்டு கொண்டேன். ஆமென். ஆமென். சிறிதே உழைத்தேன், மிகுந்த பலன் அவர் கண்டுபிடிக்கிறார். சாலமன் வந்து ரொம்ப கஷ்டப்படல, சிறிதே. நம்ம எதை விட்டு விலகி வருகின்றோம் அப்படின்றது ஏற்றபடி நம்ம எவ்வளோக்கு நம்ம வந்து ஆண்டவர் ஐ மீன் பாவத்தை விட்டு விலகி வருகின்றோமோ அவ்வளோக்கு ஆண்டவர் வந்து ஞானத்தால நம்ம நிரப்புவார். எபேசியர் 1வது அதிகாரத்துல 17வது வசனம். இந்த புது ஆகமத்துல இன்னும் ஞானத்தை பத்தி நம்ம ஆழத்தை தெரிஞ்சுக்கும். எபேசியர் 1வது அதிகாரத்துல 17வது வசனம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். ஆமென். இந்த வசனத்தை வச்சு ரொம்ப பெரிய ஜெபங்கள்லாம் சொல்ல தேவையில்ல. இந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. ஞானமும் அறிவும் தருகின்ற ஆண்டவரே, ஆவியானவரை நிரப்பி எங்களுக்கு தாங்கும். இந்த பாவத்தை விட்டு விலகி கிருபை எங்களுக்கு தாரும். உங்களை நோக்கி பயணம் செய்ய கிருபை எங்களுக்கு தாரும். இதோட நோக்கம் என்ன? இந்த ஞானம் எல்லாம் பெறுவதனால எதை நம்ம வந்து என்ன நடக்கும், இன்னொரு சில பலன், இன்னொரு முக்கியமான பலனை நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். யாக்கோபு நூல் 1வது அதிகாரத்துல 2-8 வரைக்கும் நம்ம எடுத்து வாசிப்போம். அதுல சோதனைகளை எப்படி வந்து மேற்கொள்வது அப்படின்றது பத்தி யாக்கோபு பேசுறாரு. சோதனைகள் வராம இருக்காது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் சோதனைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, நம்ம டெம்டேஷன்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இதை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஞானம் இருந்தா அதை வந்து நம்மளால நேரிட முடியும். யாக்கோபு நூல் 1வது அதிகாரத்துல 2-8 வாசிக்கிறீங்களா? என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொண்டவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். ஆமேன். ஆமீன். எல்லா நாளும் ஒரு வசனங்கள் மனப்பாடம் நம்ம தியானிக்கின்ற ஒரு விஷயங்கள்ல வந்து ஒரு வசனங்கள் மனப்பாடமா இருக்கும். நம்ம வந்து கத்துக்கணும். அது வந்து நம்ம ஆழமாக பதிய வேண்டிய சில வசனங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான வசனம் அப்படின்றது கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்துல 1வது அதிகாரத்துல 9ம் 10. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரத்துல 9ம் 10. இந்த ஞானத்தோட மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்ன? ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு திருப்திப்படுத்துவது. ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையால ஆண்டவரை வந்து திருப்திப்படுத்துவதற்காக. கொலோசியர் 1வது அதிகாரத்துல 9ம் 10 வாசிக்கிறீங்களா? எனவே நாங்கள் இச்செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன்தரும் நற்செயல்கள் அனைத்தையும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். ஆமேன். ஆமீன். கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. நம்ம இப்ப 1 அரசர்கள்ல இருக்கிறோம். திருவழிபாடு வந்தா நம்ம இதை தியானிப்போம். திருப்பி இன்னும் ஞானத்தை ஆண்டவர் பொழிந்து விட்டுருப்பாரு. இன்னும் கத்துக்கணும். இது வந்து ஒரு முடிவு இருக்கும், இது ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும், 3 வருஷத்துல இது வாசி முடிச்சிடலாம், இது தியானித்து முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆண்டவரோட ஞானம் அப்படின்றது கடலுக்கு ஒப்பான ஒரு விஷயம்.
இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒப்பான விஷயம். அதுக்கு ஒரு முடிவே இராது. இன்னும் டெய்லி வந்து இன்னும் கத்துக்கலாம், இன்னும் வாசிக்க வாசிக்க இன்னும் வெளிப்பாடுகள் நிறைய தருவார். ஒளிந்திருக்கின்ற விஷயங்கள் இன்னும் வெளிப்படுத்துவார். ஆனா 2 விதமான ஞானம் இருக்கின்றது. இந்த உலக சார்ந்த ஞானங்கள் பல நேரத்தில் நம்ம அதுக்கு தான் அதிகமான ஆசைப்படுகின்றோம். விண்ணுலகத்தின் ஞானம் அப்படின்றது தனியா வேற ஒரு ஞானம் இருக்கின்றது. 1 கொரிந்தியர், உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்க வாசிக்க வேண்டிய ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து 2 கொரிந்தியர் 6வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலக ஞானம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே நேரத்தில் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 7லிருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணுலக ஞானம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. 2 விதமான ஞானம் இருக்கின்றது. ஆண்டவர் நமக்குள்ள தருகின்ற மனமாற்றம் அப்படின்றது நம்ம புரிந்துதல், நம்ம அறிவு திறனுக்கு ஏற்றபடியாக கிடையாது. நம்ம உள்ளத்தை அவர் நம்ம உள்ளத்துல வந்து ஒரு மாற்றத்தை, அவரோட வல்லமையில வந்து ஒரு மாற்றத்தை, அவரோட ஞானத்தை பொழிந்தறிந்து பொழிந்து நம்ம வந்து ஒரு மாற்றத்தை அவர் வந்து கொடுக்கிறார். இது வந்து சிலுவை பார்க்கும்போது முத தடவையா யாராவது சிலுவையை பார்க்கறோம்னா ஒரு மடமையாக நமக்கு தெரியலாம். அதை நம்ம அறிவு வச்சு நம்ம புரியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆண்டவர் வந்து அந்த ஞானத்தை தரவில்லை என்றால் ஒரு மனமாற்றம் நடக்காது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 16 வரைக்கும் வாசிங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது வாசிங்க. அவரோட வல்லமை நமக்குள்ளும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் வந்து அங்க அந்த வல்லமை இறங்கி அங்க செயல்படணும். அந்த வல்லமையோட ஆவியானவரோட வல்லமையோட நம்ம ஒத்துழைக்கணும். அப்போ நம்ம இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஞானத்தால இன்னும் நிரப்பப்படும், அதிகமான ஞானத்தால நிரப்பப்படுவோம். ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். பல நேரத்துல வந்து ஆண்டவருக்கு அந்த விண்ணுலக ஞானத்திற்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. வாழ்க்கை பிரச்சனைகள் வந்து நம்ம திசை திருப்பப்படுகின்றோம். ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்றோம். நம்ம இதோட ஒரு முக்கியத்துவத்தை நம்ம வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆண்டவன் வார்த்தைக்கு நம்ம அந்த அளவுக்கு வாசிப்பது கிடையாது, தியானிப்பது கிடையாது. அதோட ஆழங்களை நம்ம இன்னும் புரிஞ்சுக்க நம்ம ஒரு மேலோட்டமான ஒரு வாசிப்பது தான், மேலோட்டமான ஒரு தியானம் தான் நம்ம செய்கின்றோம். அது பத்தாது. ஆண்டவரே நான் இப்ப வாசிக்கின்ற வார்த்தையில இன்னும் ஆழங்கள் இருக்கு, எனக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. கேளுங்கள் உங்களுக்கு என்ன. இப்போ எரேமியா நூல் 33வது அதிகாரத்துல 3வது வசனம் ஒரு முக்கியமான ஒரு வசனம். ஒளிந்திருக்கின்ற விஷயங்கள் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஞானம் நிறைந்த வார்த்தைகள்ல இன்னும் ஆழமான விஷயங்கள் ஒளிந்து இருக்கின்றது. அது உங்களுக்கு தெரியுதா? எரேமியா நூல் 33வது அதிகாரத்துல 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? என்னிடம் அன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆமேன். ஆமேன். அறிந்திராத மாபெரும் மறைப்பொருட்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி சில பேருக்கு மட்டும்தான் அப்படி கிடையாது. எல்லாரையும் வந்து ஆண்டவர் அழைக்கின்றார். வாங்க என்கிட்ட வாங்க, கால் டு மீ and I will answer you. நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நம்ம கேட்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன, எதுக்காக நம்ம பதில் பெற்றிருக்கின்றோம்? இந்த உலக சார்ந்த விஷயத்துக்கு தான் பதில் பெற்றிருக்கின்றோம். ஏன்னா அதுதான் நம்ம கேட்கிறோம். உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்க ஞானத்திற்கு கொடுக்க வேண்டிய உரிய முக்கியத்துவத்தை கொடுக்க, வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்க, தூய்மையை நாட, உங்களை திருப்திப்படுத்தணும், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்குங்கள், விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பாறையில் கட்டப்பட்ட வீடாக இருக்கட்டும் எங்க வாழ்க்கை, எங்க குடும்பம் ஞானம் நிறைந்த மக்களாக மாற எங்களுக்கு கிருபை எங்களுக்கு தாரும். வார்த்தைக்கு தகுந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க கிருபை எங்களுக்கு தாரும். ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பைண்ட் எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படட்டும். இந்த ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you my King. Praise you Savior. Praise you Healer. Praise you Redeemer. Amen. God bless you. Have a nice day.